இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ செடியான பார்த்தா நமக்கே பாவமாக தான் இருக்குது. அவரும் செஞ்ச தப்புக்கு உணர்ந்துட்டு எல்லா விஷயத்தையும் எப்படியாவது சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, போராடுறாரு. ஆனாலும் ஒரு துளி அளவு கூட அவர் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஓன் தவறுகளை தாண்டி மாலினியும் சொல்லலாம். மாலினி இவரை எப்படியாச்சும் காலி செய்யணும்னு முடிவு பண்ணி அந்த கேரக்டரே காலி பண்ணிட்டாங்கன்னு நினச்சா திடீர்னு கரெக்டாக கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முந்தின நாள் அவங்க லைட்டாக ஜெனி மனசு இறங்கியிருந்த போது நேராக வீட்டுக்கே அவரு நானும் ஒன்றா இருந்தோம், அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார், எங்கள் கூட சேர்ந்து குழந்தெல்லாம் போயிருக்கும், குழந்தைக்கு பேர்லாம் வச்சோம் அப்படின்னு எதையோ பேசி கடைசியில் எல்லாத்தையும் குழப்பி விட்டாங்க. அதுதான் இப்போ ஒரு ஷாக் ஆகிறார், மாலினி வந்தாளா அப்படின்ட்டு. ஸோ இப்போ மாலினி இதை சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிறத நிரூபிக்கிறது தான் அவருடைய முக்கிய அடுத்த பிளானாக இருக்கலாம். இப்போ மாலினி நேரில் பார்த்து ஏதாச்சும் ரெக்கார்டிங் பண்ணி அவங்க எல்லாத்தையும் உன் வாழ்க்கையை அழிக்க தாண்டா நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல, சின்னதாக நான் சில விஷயங்கள் செஞ்சேன், ஆனால் மிச்சது எல்லாமே போய் எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த பொண்ணு வேணுனே கதை கட்டி என்னை அடையிறதுக்காக சொன்னது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதை வச்சு கதை இன்னொரு பக்கம் மூவ் ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நடுவில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பி பேச வர வேண்டிய விஷயம் இந்த கோபி இந்த வீட்டில் இருக்கிறத பற்றி மட்டும்தான். கோபி இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம், இந்த வீட்டை வாங்கிறதுக்கு பாக்கியா போராடினாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ இந்த நாளுக்குள்ளே நீ கொடுக்கல அப்படின்னா வீட்டை காலி பண்ணிட்டு நீ போயிட வேண்டியதான் அப்படின்னாங்க. யார் இருக்கணுமா இருக்கலாம், ஆனால் இவ காலி பண்ணி போயிடணும், இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே போராடி இதெல்லாம் பண்ணி கடைசியில் செடியன் கொஞ்சம் காசு கொடுத்து, தாத்தா கொஞ்சம் ஏற்கனவே சொத்து முதல்ல இந்த வீடு வாங்குறதுக்கு கொடுத்த காசை கழிச்சிக்கிட்டு எழில் கடைசி நிமிஷத்து 50,000 1 லட்சமாக கொண்டு கொடுத்து, ஆனால் பாக்கியாவே மேஜராக ஒரு 10-12 லட்ச ரூபா சம்பாதிச்சு அதை கொடுத்து தான் அந்த வீட்டை வாங்கினாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி வாங்கிட்டு யார் இப்போ சுதந்திரம் வாங்கிட்டு திருப்பி அவங்களுக்கே கொண்டு வீட்டில் நீங்களே இங்கே இருந்துங்க அப்படின்னு விட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களே இங்கே இருந்துங்க, நீங்களும் இந்த வீட்டில் ஒரு ஓனர் மாதிரி தான் அப்படின்னு தான். அப்படி இதுக்கு சுதந்திரத்துக்காக போராடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்கியா அவங்களுடைய வாழ்க்கைக்காக போராடி இந்த வீட்டை மீட்டு எடுத்துகிட்டு திருப்பி இவர் இங்கேயே வச்சுக்கிற மாதிரி ஒரு கதையை கொண்டு போய் அதில் இந்த லாஜிக்கே இல்லாமல் மையம் இங்கே இல்லாமல் ஒத்த பிள்ளையோட தனியாக இருந்தாமல் அந்த பிள்ளையை தனியாகவே விட்டுட்டு இங்கே இருந்துருவாங்களா, கோபி இங்கே இருக்காரு அதனால் நானும் இங்கே இருப்பேன் அப்படிங்குவாங்களா, கிளம்பி போயிட மாட்டாங்க. உனக்கு சரியாயிடுச்சுல்ல, நம்ம வீடு நம்ம போகலாம், நம்ம ஏன் இந்த வீட்டில் இருக்கணும், இந்த வீட்டில் நமக்கு இருக்கணும்னு அவசியம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு போகலாம். இல்லை அப்படின்னா பாக்கியாவை வெளில அனுப்புறதுக்கான பிளான் இருக்கலாம், நான் காசை கொடுத்து வாங்கிக்கிறேன் அந்த வீட்டை, நீ வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு வச்சு ராதிகா சொல்லணும். எதுவுமே இல்லாமல் பாக்கியாவோட வீட்டில் வெக்கமே இல்லாமல் அங்கே இருந்துக்கிட்டு பாக்கியா கொஞ்சம் கடுகு கொடுங்களேன் அப்படின்னு பக்கத்து வீட்டாக்கா மாதிரி கேட்கறதுக்குலாம் எந்த மாதிரி ஒரு மனதைரியம் வேணும்னு நினச்சாலே நம்ம கடுப்பும் கோபமாக தான் வந்துகிட்டு இருக்கு. இதை மாற்றி அமைக்கிற மாதிரி என்ன விஷயத்த பாக்கியா செய்ய போகிறாங்க? பாக்கியாவே டைரெக்டாக கோபிட்ட வீட்டை விட்டு வெளில போய் அயோக்கியராஜ்கள்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை ராதிகா கிட்ட வெக்கமாகவே இல்லையா? இந்நேரம் நானாக இருந்தேன்னா எப்பயோ கிளம்பி போயிருப்பேன். கொஞ்சம் கூட தன்மானங்கிறது ஒன்றுமே இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தீங்க, அப்படியே இங்கேயே தங்கிட்டீங்க அப்படின்னு அடுத்து பேசணும். எப்போ திரும்ப பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ செடியன் அடி வாங்கி கணத்தெலாம் ரத்தத்தோட வீட்டுக்கு வரும்பொழுது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான், இவ கொண்டு போய் அந்த குழந்தைய கொடுத்து வந்துட்டா, அதனால தான் இன்னும் ஆடுறானுங்க, இதுக்கப்புறம் விட மாட்டோம் பாக்கியா அப்படின்னு ஏதாச்சும் கத்தி, பாக்கியா வாயை மூடு, என் புள்ள தான் முக்கியம் எனக்கு அப்படி இப்படின்னு வசனத்தை பேசும்போது முதல்ல புள்ள வேணும்னா வெளில 2 பேசு, முதல்ல இது என் வீடுன்ட்டு என்னை உரலை வச்சு பேசுகிற வேலையை வச்சுக்காது அப்படின்னு கோவப்படணும். அப்படி கோவப்படலை அப்படின்னா பாக்கியாவுக்கு முதுகெலும்பு இருக்கா இல்லையான்னு திருப்பி தான் நம்ம கருத்து வருது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா